ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரியா. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பால்கோவா தான் பண்ண போகிறோம். வித்தியாசமாக செய்யலாமா? சாக்லேட் பால்கோவா வாங்க செய்யலாம். ஒரு கனமான கடாய் வச்சுக்கோங்க. அதில் திக்கான 1/2 லிட்டர் பால் எடுத்து ஊற்றிக்கோங்க. பால் நல்லா சுருண்டு வரணும். நல்லா திக்காகி வரும்போது 2 ஸ்பூன் கோகோ பவுடர் போட்டு அதையும் நல்லா அந்த பாலோட மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஓரத்தில் இருக்க ஆடையெல்லாம் நல்லா எடுத்து விடுங்க. நல்லா எடுத்து விட்டு அந்த பால்குள்ளேயே சேர்த்துருங்க. அந்த ஆடையை நல்லா அதுக்குள்ளேயே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. இந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கொஞ்சம் திக்காகி வரும்போது ஒரு 5 ஸ்பூன் போல் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இனிப்பு அதிகமாக வேணும்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. இனிப்பு கம்மியாக வேணும்னா 1 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டைமில் தான் நல்லா கைவிடாமல் கிளறணும். ஏன்னா அடி பிடிக்கிற ஸ்டேஜ் இது. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் விட்டுட்டு நல்லா கொஞ்சம் திக்காகி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியாதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.